பிரேஸ் லார்ட். கர்த்தருக்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் உண்டாகட்டும். இந்த தொடர் உபவாச கூட்டங்களிலே கலந்து கொள்வது முதல் முறையாக இருந்தாலும் அது எனக்கும் கூட இது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நேரத்திலும் இந்த மீட்டிங்கை அழைத்து தேவ வார்த்தையை சொல்லும்படியான கிருபையை கத்த தந்தபடியினாலும் நான் அவருக்கும் நன்றியுடையவனாக இருக்கிறேன். தொடர்ந்து உபவாசங்கள் செய்வதற்கு ஒரு நோக்கம் இருக்கும். ஒரு நோக்கம் இல்லாதபடி நான் உபவாசம் செய்வதில்லை. வேதத்தில் படிக்கும்போது ஊழியர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரித்து அனுப்பி ஜெபிக்க போது சபையாராக உபஸ்தாரித்தல் சபையாரத்திலிருந்து உபவாசித்தார் என்று வேதத்தில் படிக்கிறோம். சுத்திகரிப்பிற்கு வேண்டும், பசுத்த மாதுளுக்கு வேண்டியும் பூரண தேவ பலன் உண்டாகும்படியாகவும் பொதுவாக சபையிலும் ஜெபிப்பதுண்டு. கர்த்தருக்கு தேவனுடைய கிருபையால் இந்த காரியங்கள் நிறைவேறும்படியாக ஜெபத்தோடு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செல்வது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த செய்திக்கு ஆதாரமாக 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை படிப்போம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான நீக்கி சுத்திகரித்து கொண்டு பசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். இந்த நாளின் தொடர் செய்தியாக இருக்கிறபடியால் இந்த முதல் செய்தி தொகுப்பில் டெலிவரன்ஸ் பை கிளீன்சிங், சுத்திகரிப்பினால் உண்டாகிற விடுதலையை பற்றி நாம் தெரிந்து கொள்வதும் உணர்ந்து கொள்வதும் நமக்கு தெரியும் தான். சம்டைம் வாழ்வில் ஓவர் திங்கிங், ஓவர் ஸ்மார்ட் ஆகிறதுனால பல காரியங்களை நாம் மிஸ்பிளேஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த நாளிலும் தேவன் சபைக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். அதை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக பவுல் அப்போஸ்தலர் கொரிந்திய சபைக்கு சொல்லும்போது இதை சொல்கிறார். பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசுத்தியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்துவோம். இங்கு முக்கியமான ஒரு டார்கெட்டு பசுத்தமாகுதலை பூரணப்படுத்துவோம். இந்த பசுத்தம் உண்டாயிருப்பதற்கு நமக்கு சுத்திகரிப்பு முதலாக தேவையாக இருக்கிறது. சுத்திகரிப்பு இல்லாதபடிக்கு நாம் பசுத்தமாக முடியாது. ஸோ பவுல் இதை ஆவியில் உணர்ந்த வண்ணமாக இதை சொல்லுகிறார். மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான சுத்திகரிப்பு தேவையாக இருக்கிறது. மாம்சத்தில் உள்ள சுத்திகரிப்பை பற்றி நாம் யாரும் அறிந்திருக்கிறோம். மோசையும் கூட தன்னுடைய நியாயப்பிரமாணங்களில் மாம்சத்துக்குரிய சுத்திகரிப்பை பற்றியும் பேசியிருக்கிறார். ஆனால் சபையும் கூட இதை மோசே சொன்னதுனால மோசே காலத்துக்குள்ளது என்று அல்ல, மாம்சீக சுத்திகரிப்பும் ஆவிக்குரிய சுத்திகரிப்பும் பற்றி வேதம் சொல்லுகிறது. ஆமாம்.
இந்த சுத்திகரிப்பின் பலன் விடுதலை. நாம் ஏதோ சுத்திகரிப்பதினால ஏதோ நம்முடைய தேவைகளை பெற்றுக்கொள்கிறோமா என்று அல்ல. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை உணர முடியும். அப்போ இந்த உபவாச நாட்களில் ஒரு சுத்திகரிப்பின் நிலையை நாம் திரும்பவும் உணர்வது அவசியமாயிருக்கிறது. நாம் காரியங்கள் இவ்விதமாயிருந்தாலும் இதை ஒன்மொரு வேர்ட் படிப்போம். 1 கொரிந்தியர் 6:11. அப்போ இன்றும் திரும்பவும் அவருக்கு சொல்கிறார், நீங்கள் ஆவியினாலே கழுவப்பட்டீர்கள், நீதிமான்களப்பட்டீர்கள், பசுத்தமாக்கப்பட்டீர்கள். இந்த பட்டீர்கள் என்று சொல்கிறதில்ல, தட் இஸ் அ டீடு. ஒரு சுத்திகரிப்பு என்று சொல்லும்போது ஏதோ சொல்வதற்காக அல்ல. சுத்திகரிப்புன்னு சொல்லும்போது அந்த ஒரு கிரியையிலே அடங்கியிருக்கிறது. த டீடுன்னு சொல்லுவாங்க. சுத்திகரிப்பு, பசுத்தமாகுதல், மறுரூபமாகுதல், இவையாவும் ஒரு செயல்பாட்டை குறிக்கிறது. ஸோ ஆக இந்த சுத்திகரிப்பை பற்றி என்று சொல்லும்போது ஒரு செயல்பாடு, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கிரியை நடந்திருக்க வேண்டும். அது இல்லாதபடிக்கு நான் சுத்திகரிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிட்டு ஒரு காரியமும் இல்லை. விசுவாசிக்கிறதுனால, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால ஒரு சுத்திகரிப்பு ஆவியிலும் சரீரத்திலும் உண்டாயிருக்கிறது. இன்னும் தொடர்ந்து ஏன் இது தேவையாக இருக்கிறது? எந்த காரியத்திலிருந்து நாம் சுத்திகரிக்க வேண்டும், எப்பொழுது சுத்திகரிக்க வேண்டும், எப்படி சுத்திகரிக்க வேண்டும், ஏன் சுத்திகரிக்க வேண்டும், இந்த காரியங்களை சரியாக உணர்ந்தால் மட்டுமே நாம் அதிலிருந்து நான் விடுதலை பெற முடியும். ஆக இந்த நாளில் நம்மில் அநேகருக்கு பேட் ஹேபிட் இருக்கிறது. பாவம்னு சொன்னால் பாவம் இருக்கிறது, ஆனால் பாவம்னு சொன்னால் சம்டைம் கோவப்படும் ஜனங்க. பேட் ஹேபிட் இருக்கிறது. நம்முடைய சிந்தனை சுத்திகரிப்பு இல்லாமல் இருக்கிறது. சிந்தனைகளை பாவம் செய்கிறோம். அவிசுவாசம் இருக்கிறது, அதுவும் ஒரு பாவம்தான். இவ்விதமாக இக்னோர், அறியாமை ஒரு பாவம். அது மோசையும் சொல்லியிருக்கிறார். ஒருவன் அறியாமல் ஒரு பாவம் நடந்துவிட்டால் நீங்கள் அதுக்கு பாவ நிவாரணம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லை நான் தெரியாமல் செய்துட்டேன், இல்லையா, தெரியாமல் செய்துட்டேன், ஓகே, பட்டு அதுவும் பாவம் தானே. பாவமே. பாவத்திற்கு ஒரு விடுதலை உண்டாகும்படியாக மோசையின் மூலமாகவும் கர்த்தர் ஜனங்களுக்கு கட்டளையிட்டார். ஸோ அவ்விதமாக பல அநீதியான கிரியைகள், சாபத்தீடான காரியங்கள் விழுவது, மற்றவர்களை மன்னிக்க முடியாமை, deep desire of lust plus eyes are proud of life, கண்ணின் ஆசை இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள், இவை யாவும் ஏன் உண்டாகிறது என்ற அந்த ரூட் காசை படிக்கும்போது நாம் பல காரியங்களில் ஜெயம் கொள்ள முடியாமல் இருக்கிறோம். காரணம் என்றால் ரூட் காசின் போது நாம் எங்கேயோ ஒரு கட்டப்பட்டிருக்கிறோம் பாவத்தினாலே.
அந்த பாவ கட்டு நீக்கப்படும் போது ஒரு விடுதலை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆமாம். இது சொல்வதற்காக அல்ல, சுத்திகரிப்பு என்று சொல்கிற வார்த்தையில் நம்முடைய வாழ்க்கை நடக்க வேண்டிய ஒரு காரியத்தை பற்றி கர்த்தர் சொல்கிறார். ஸோ பாவம் என்பது, பாவம் செய்கிற ஆத்மா சாகும் இல்லையா? இது யார் நியமித்தது? தேவன் நியமித்தது. அது கட்டளை, த லா ஆஃப் காட். அதை ஒருவனாலும் மாற்ற முடியாது. அது கர்த்தர் நியமித்தது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே பாவ சட்டத்துக்குள் நாம் இருப்போம் என்றால், இந்த பாவத்தின் மூலமாக அநேக வியாதிகள், இந்த பாவத்தின் மூலமாக பேட் ஹேபிட் இருக்கிறது, பேட் சிந்தனை இருக்கிறது இல்லையா? பலவிதமான இது கிரியைகள் செய்து கொண்டிருக்கிற காலமாயிருக்கிறது. ஆகையால் இந்த பாவத்தின் ஒரு விடுதலையை கர்த்தர் நமக்கு தரும்படி தேவனுடைய ஆலோசனை இருக்கிறது. இந்த பாவத்தின் மீட்கும்படி இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அவர் அநேகரின் பாவங்களை சுமந்து சீக்கிர தேவாட்டி குட்டியாகவும் பாவத்திற்கு ஒரு விடுதலை தரும்படியாகவும் தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். ஸோ அப்படியானால் இந்த பாவம் ஒரு பெரிய ஒரு பாதிப்பை நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. ஏன் இயேசு கிறிஸ்து உலகத்தில் இவ்வளவு பெரிய வேலை செய்கிறதுக்கு இவ்வளவு பெரிய வேலையா? அந்த பாவ பிரமாணத்தை உடைப்பது இது சாதாரண வேலை கிடையாது. நீங்கள் இது சட்டமாக இருக்கிறபடியால், இட்ஸ் சட்டம் சொன்னால் லா. இந்த லாவில் யார் ஹை போஸ்டில் இருந்தாலும் கூட, ஜெயலலிதாவும் சரி, பிரதான மந்திரியாக இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் கூட சட்டத்தின்படி தண்டிக்கப்படுவார்கள். அப்போது சிலவர்கள் சட்டத்துக்கு உள்ளாகப்படி தப்பித்து சென்றாலும் கூட கர்த்தருடைய சட்டத்துக்கு யாரும் தப்பித்து கொள்ள முடியாது. ஸோ இந்த நிலையிலே நான் ஒரு இந்த பாவ பிரமாணத்திலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் தரும்படியாக விரும்புகிறார். அதை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவம் நிறைந்த உலக வாழ்க்கையிலே நான் கடந்து செல்லும்போது பாவங்களை சந்திக்க வேண்டியது இருக்கிறது. ஆனால் பாவம் என்ன இது என்ன செய்யும், என் வாழ்க்கையை கெடுத்துவிடும் என்ற ஒரு உணர்வும் ஒரு எச்சரிப்பும் இருக்குமாயின் அதிலிருந்து விடுதலை பெற முடியும். ஆமாம். இப்போ சிலங்க பேட் ஹேபிட்ஸ் குடிக்கிறவங்களும் நீங்களும் பார்த்துருக்கீங்க, நானும் பார்த்துருக்கிறேன். கடந்த 2 months முன்னாடி நாங்கள் தங்கியிருக்கிற குருகாமில் ஒரு சகோதரன் வந்தாப்புல, ஒரு ஃபேமிலியாக வந்தாப்புல. பாஸ்டர், குடிக்காமல் இருந்தால் என்னால் கையும் காலெல்லாம் ஆடும். ஐ எம் டோட்டலி அடிக்ட் டு த ட்ரிங்கிங். நீ சாப்பிடாவிட்டாலும் ப்ராப்ளம் இல்லை, டியூட்டிக்கு போகாட்டாலும் ப்ராப்ளம் இல்லை, குடிக்கணும். அது ஸ்லோவாக ஆகி அவனுடைய வாழ்க்கையை குடிக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாதிப்பு உண்டாயிருக்கும். அதுக்கு என்ன செய்யும் என்று நீங்கள் உதவி செய்வீங்களான்னு கேட்டு வந்தாப்புல. அப்போ அந்த ஃபேமிலிக்கு நான் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், ஆர் யூ வில்லிங் டு கோ டெலிவர்? நீ விரும்புகிறாயான்னு கேட்டேன்.
அது விருப்பம்தான். ஆனால் முடியலையே பாஸ்டர். அப்படி விருப்பம்தான், ஆனால் முடியலை. சம்டைம் பாவ பழக்க வழக்கத்தினின்று அது முற்றி போகும்போது நம்மாலே அது செய்யாமல் இருக்கவும் முடியாத ஒரு கண்டிஷன் வரும். காரணம் என்னவென்றால், யூ ஆர் பைண்டிங் வித் த லா ஆஃப் சின். பாவத்தின் பிரமாணத்துக்குள் ஒருவன் இருக்கிறதுனால அப்பொழுது அவனுக்கு சொன்ன ஆலோசனை 2 hours உட்கார வச்சு பாவ மன்னிப்பை பற்றி ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால பாவ மன்னிப்பை பற்றி பேச வேண்டிய ஆயிட்டு. பிறகு இந்த வசனம் இதுக்கு ஆதாரமாக இருக்கிறது. என்னென்றால் எபிரேயர் 9:14 நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளுக்கு என்று சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இங்கு பவுல் என்ன சொல்கிறார்? அவர் கான்ஷியஸ் மஸ்ட் பி கிளீன்ஸ் பை த blood of Jesus Christ. கான்ஷியஸ்னா நம்முடைய மனதில் சுத்திகரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பொதுவாக பாவம் செய்த காரியங்களை பாவ மன்னிப்பு பெற்று போட்டு விட்டு கான்ஷியஸ் சுத்திகரிக்காவிட்டால், அதாவது நம்முடைய இருதயம் சுத்திகரிக்காவிட்டால், அது மீண்டும் அதை செய்யத்தான் தோணும். இல்லை தெரியும், குடிக்கிறவங்களுக்கு தெரியும், குடிக்காதவங்களுக்கு தெரியும். அது அவனுடைய கான்சியஸ் சுத்திகரிக்கும் போது நாங்கள் கர்த்தருக்கு ஈவன் வேலை காலம் கூட வேலையாட்களும் கூட கர்த்தருக்கு வேலை செய்வதற்கும் சேவை செய்வதற்கும், கர்த்தருக்கு சேவை செய்யும்போது ஆராதனையும் கர்த்தருக்கு ஒரு சேவை. நாம் ஆராதனைக்கு சொல்லும்போது நம்முடைய கான்சியஸ் நம்முடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்ட பிறகுதான் தேவ சமூகத்திலே வருவது. இது பழைய ஏற்பாட்டு காலத்திலும் இருக்கிறது, புதிய ஏற்பாட்டு காலத்திலும் இருக்கிறது. இல்லை அது பழைய ஏற்பாட்டு காலம் தானே? இல்லை. ஆனால் பாவ பிரமாணம் முன்பும் இருக்கிறது, இப்போதும் இருக்கிறது, அது எப்போதும் இருக்கிறது. ஆக இதிலிருந்து வெளியிலே வருவதற்கு நாம் நம்முடைய இப்போ பாவம் செய்யாதவங்க யாரும் இல்லை. தெரியாமல் பாவம் செய்கிறவங்க அநேகர் இருக்கிறார்கள். சம்டைம் தெரியாதபடிக்கு பாவம் செய்கிற காரியங்களும் நிறைய இருக்கின்றன. நாம் இதில் யாவற்றென்றும் ஒரு விடுதலை பெறுவது அவசியமாக இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து போதனை செய்யும் போதும் கூட இதை சொல்கிறார். என்ன செய்கிறார்? ஒரு திமிர்வாதம் பிடித்த ஒருத்தனை தேவ சமூகத்தில் கொண்டு வரும்போது அவங்களுக்கு நல்ல நெருக்கமாக இருந்து கேட்டு வழியாக வர முடியாது, கூரையை நீக்கி உள்ளே கட்டி கொண்டு வந்தார்கள். எப்படியாவது அவர் கை வைத்து ஜெபிப்பார், விடுதலை ஆவான் என்று நல்ல சுகம் கிடைக்கும் என்று நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவன்கிட்ட கை வைத்தும் ஜெபிக்கலை, பாட்டும் பாடலை, ஆனால் அவருடைய பாவத்தை மன்னித்தார். பாவம் மன்னித்த உடனே, அவன் பாவ மன்னிப்பு பெற்ற உடனே அவனுடைய அந்த நோய் வியாதியின் கட்டுகள் இருந்து அவன் விடுதலையானான் இல்லையா? அப்போது அந்த சுகம் இல்லை ஒரு பெரிய காரியம். அவனுடைய வாழ்க்கையில் பாவ மன்னிப்பு பெற்றது இஸ் அ கிரேட் ஜாப். அவன் பாவத்தின் ஒரு விடுதலை ஆன பிறகு அவனுக்கு சுகம் தானே வந்து விட்டது.
இன்னொரு இடத்துல இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு செல்லும்போது அவர் ஒரு கூனியான ஒரு ஆபிரகாமின் மகளை பார்க்கிறாள். அப்பொழுது அவர் இருக்கிறார், இவள் இப்படி நடக்கக்கூடாத, இவள் கூனியாக இருக்கிறாள், இவள் ஆபிரகாமின் குமார்த்தியாக இருக்கிறாள் என்று சொல்லி அவருடைய ஆவியை கடிந்து கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. He condemned the spirit or cleansed the spirit. ஆவியில் என்ன செய்தார்? ஆவியை கடிந்து கொண்டார், ஆவியை கட்டளையிட்டார். அந்த ஆவியிலிருந்து அந்த ஸ்திரீ விடுதலை பெற்றாள். விடுதலை பெற்றவுடனே சம்பவித்த என்ன? அவள் கூனி நடந்தவள் நேர நிமிர்ந்து நடந்து நம்மை போல ஆனாள். இப்போ எல்லாம் நீங்கள் டாக்டர்கிட்ட போனால் எம்ஆர்ஐ பார்க்கணும், அது பார்க்கணும், இது பார்க்கணும். ஏன்னா டாக்டர்கிட்ட ஸ்பிரிட்டை பற்றி சொன்னால் புரியாது. ஸோ அது பார்க்கணும், அப்படி வளைஞ்சிருக்கு, இப்படி வளைஞ்சிருக்கு, நீங்கள் இவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணணும், இவ்வளோ காசு ஆகும், இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த விடுதலை, அந்த ஸ்திரியானுக்கு உண்டான விடுதலை அந்த ஆவிலிருந்து விடுதலை கிடைத்ததினால, ஸோ ஆகினத்தான் பவுல் சொல்லுகிறார் இங்கே, நீங்கள் மாம்சத்திலும் உண்டான பாவ கிரியைகள் ஆவியிலும் நீங்கள் சுத்திகரித்து பசுத்த மாதங்களுக்கு நேராக கடந்து செல்லுங்கள். ஸோ இது குவைட் நேச்சுரல். இது எல்லாருக்கும் என்ன இல்லை, இவங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கு மட்டும் இல்லை, பாஸ்டருக்கும் கிடையாது அப்படின்னு இல்லை, விசுவாசத்துக்கு கிடையாது அப்படின்னு இல்லை. த லா இஸ் ஃபார் காமன், இஸ் கிரியேட்டட் பை த லா. நம்புறீங்களா? நம்பினா இந்த பாவத்தின் விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு டீட் பண்ண வேண்டியா இருக்கிறது. கிரியை. அப்போ இயேசு கிறிஸ்து இங்கே பவுல் அப்போஸ்தலன் கூட சொல்லும்போது அவர் உங்கள் கான்சியஸை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுற்றி வல்லமையுடையதாக இருக்கிறபடியால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்படுங்கள். இல்லை, நான் ஒரு நாள் முன்னாடி நான் எடுக்கும்போது பாவம் மன்னிப்பு நான் எடுத்தேன் என்று மட்டுமில்லாமல் இட்ஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ். நான் இப்போதுன்னா ஒரு தவறான காரியத்தை அநேகர் செய்யும்போது அது நாளடைவில் அது சரின்னு சொல்லக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வருகிறது. ஆனால் செய்கிறது தவறு தான், ஆனால் அது சரிதான், இப்படி இருக்கும் என்ற சூழ்நிலைக்கு ஜனங்கள் கடந்து செல்கிறார்கள். காரணம் என்னவென்றால், நாம் தவறு செய்கிறவர்களை, பாவம் செய்கிறவர்களை பார்க்கிறோம் இல்லையா? நாம் சம்டைம் அவங்களுக்கு கூட பேச வேண்டியதான், நேசிக்க வேண்டியதான். ஆனால் நாம் அவர்களோடு மிங்கிள் ஆகும்போது அவர்கள் செய்கிறது சரிதான் என்று தோன்றும். பிறகு செய்தாலும் பரவாயில்லை, நோ ப்ராப்ளம். எல்லாரும் அப்படி தான் இருக்கிறாங்க. இன்னும் சகோதரர் சொல்லும்போது சத்தியத்தில் இருக்கிறவள சுலோவாட்டு மற்றவங்களை பார்த்து அதுவும் சரி இதுவும் சரின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையை கடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த வேளையில் ஏன் என்றால், அவர்கள் தொடர்ந்து இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற ஒரு காரணத்தினால. ஸோ இயேசு கிறிஸ்து ஒரு புக் ஆஃப் ரெவலேஷனில் சொல்லியிருக்கிறார், பாவம் செய்கிறவன் அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், அநீதி செய்கிறவன் இன்னும் அநீதியாக செய்யட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பசுத்தமாக இருக்கட்டும்.
ஸோ இதை ஒரு நியாய தீர்ப்பை பற்றி சொல்லுறாரு அங்கே. அப்போ நம்முடைய நியாய தீர்ப்பு நம்முடைய அநீதியின் கிரியினாலும் நம்முடைய பசுத்த கிரியினாலும் நீதியின் கிரியினாலுமே உண்டாயிருக்கிறது. அப்போ பாவம் செய்கிறது நீதியும் கிரியாக இருக்க முடியுமா? முடியாது. ஆகையால் சம்டைம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்கு தெரியாமல் மறந்து போன பாவங்கள் இருக்கும். நான் ஒன் டே நான் முன்னாடி ஒரு 2-3 இயர்ஸ் இருக்கும், நாம் இந்த வசனங்கள் நம்மோடு பேசும்போது நான் ஒரு ஜெபம் பண்ணேன். கர்த்தாவே, மன்னிக்க கூட முடியாத, மன்னிப்பு பெறாத பாவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன். அப்போ ஒரு 10 மினிட் ஆகிருக்கும் ப்ரேயரில் வச்சுருந்தேன். ஒரு பாவத்தை நான் அது மறந்தே போயிட்டேன். 15-20 வருஷம் ஆகிட்டு நான் அது மறந்தே போயிட்டேன். அது என்ன பாவம்னு சொன்னால், நான் அப்போ முன்னாடி வேலை செய்யும்போது எப்போதுமே ஒரு டைரக்டர்ஸ் மீட்டிங் இருக்கும், அல்லது செக்ஷன் மேனேஜர்ஸ் மீட்டிங் இருக்கும், அல்லது சிஓஸ் மீட்டிங் இருக்கும். அந்த மீட்டிங்கில் ஒரு சிஓஸ் மீட்டிங்கில் உட்கார்ந்துருந்தோம். அப்போது சேர்மேன், டைரக்டர் எல்லாம் உட்கார்ந்துருந்தாங்க. மீட்டிங் ஒரு 2 hours நடந்தது. அப்போ எல்லோரும் டைரி பென் எல்லாம் கொண்டு நோட் பண்ணுவாங்க. நான் தான் கடைசியில் என்ன ஆகிட்டு, ரூமோட ஃபேனும் லைட்டும் ஏசியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் போகும்போது டேபிளில் ஒரு பென்னு கிடந்து, யாரும் இல்லை, சின்ன ஒரு பென்னு தான். அப்போது நான் பார்த்தேன், சரி இந்த ஒரு பெண்ணை எடுத்து நான் என் டைரியில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு டைம் மீட்டிங்கில் வரும்போது இதை கேட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு என்ன செய்தேன், நான் டைரியில் வச்சுதேன். அப்போது அது 2-3 வீக் தாண்ட பேக்கில் வச்சுருந்தது. ஆஃபீஸில் கொண்டு போனேன். ஆஃபீஸில் கொண்டு போயிட்டு அது எப்படி எனட்டென்று மிஸ்பிளேஸ் ஆனது கூட தெரியலை எனக்கு. இந்த இதை 15-20 வருஷம் கூட நினைப்பூட்டுகிறார். ஸோ கர்த்தாவே, நான் இது தப்பு பண்ணிட்டேன், தெரியாமல் இருந்தது, தவறி போச்சு தான், நான் வேணும்னு செய்யலை தான். ஆனால் இது ரெக்கார்ட் ஆகிருக்கு. எங்கே ரெக்கார்டு இருக்குது? அப்போ ஆவியானவர் இதை உணர்த்தினார். ஸோ அப்போது நான் நினச்சேன், அப்போது பாவம், நான் ஒரு 2 பென் வாங்கி அந்த ஆளுக்கு கொடுக்கணும், அந்த கம்பெனி சேர்மனுக்கு கொடுக்கணும் சொல்லிவிட்டு அங்கே போயிருக்க முன்னாடி அந்த ஆளே டெத் ஆகிட்டார். ஆள் இல்லைங்க. நான் அப்புறம் என்ன செஞ்சு சொன்னால், ஒரு 12 பென் வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். ஸோ நான் ஏன் சொல்ல வேண்டியனால், ஒரு அறியாமல் மறந்து போன பாவங்களும் உண்டு. இவையாவும் ஒரு ரெக்கடேஷன். நீங்கள் ஜபம் ப்ரேயர் பண்ணால் கர்த்தர் கண்டிப்பாக உணர்த்துவார். ஆமாம், இது பர்சனல் ப்ரேயராக இருக்கணும், நாட் பப்ளிக் ப்ரேயர் கிடையாது. பர்சனல் ப்ரேயரில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் கர்த்தரோடு பேசணும். கர்த்தாவே, மன்னிக்கப்படாத பாவம் ஏதாவது இருக்கிறதா? ஒரு சுத்திகரிப்பு வேண்டுமென்றால் பாவத்தின் ஒரு விடுதலை வேண்டும். அப்போ ஒரு சுத்திகரிப்பு இருக்கும்போது நமக்கு ஒரு விடுதலை உண்டாகிறது. அந்த சம்பவம் நடந்த பிறகு ஐ வாஸ் ஸோ வெரி வெரி பீஸ்ஃபுல்.
ஒரு சமாதானத்தை திரும்ப உணர வேண்டியதாயிட்டு. ஆனால் சின்ன ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு சின்ன பாவம் சின்ன பாவம்தான், பெரிய பாவம் பெரிய பாவம்தான், பாவம் பாவம்தான். ஸோ சுத்திகரிப்பு தேவனுடைய பாவ கட்டுகள் இருந்து, பாவ விபஸ்தான்னு சொன்னால் பாவத்தினால், பாவ பிரமாணத்திலிருந்து விடுதலை நமக்கு தேவையாக இருக்கிறது. ஈவன் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார் ரோமரில், நான் நல்லதே செய்ய விரும்புகிறேன், ஆனால் அது என்னால் முடியவில்லை. நான் மற்றவர்களை மன்னிக்கவும் விரும்புகிறேன், சம்டைம் என்னாலும் முடியவில்லை. அப்படி ஏன் சொல்கிறார் சொன்னால், நீங்கள் அந்த சாப்டரில் பார்க்கும்போது பாவ பிரமாணம் எனக்குள் வேலை செய்கிறதை நான் காண்கிறேன். பவுல் அப்போஸ்தலர் எதை பார்த்தார்? பாவ பிரமாணத்தை பார்க்கிறார். புதிய ஏற்பாட்டில் பாவ பிரமாணம் இருக்கிறது, சாப பிரமாணமும் இருக்கிறது, ஜீவனின் பிரமாணமும் இருக்கிறது, ஆசீர்வாதத்தின் பிரமாணமும் இருக்கிறது. ஸோ இல்லையா? கண்டிப்பாக இருக்கிறது. நீங்கள் ஒத்துக்கொண்டாலும் இருக்கிறது, ஒத்துக்கொண்டாலும் இருக்கிறது. ஆனால் பவுல் அப்போஸ்தலர் அதை கவனிக்கிறார். ஐயோ, சம்திங் இஸ் ஒர்க்கிங் ஆன் மீ. ஒரு பாவ பிரமாணம் எனக்குள் வேலை செய்கிறதை நான் காண்கிறேன். பவுல் அப்போஸ்தலருக்கே அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் இருக்குமானா நமக்கெல்லாம் இருக்காதா? நம்ம கண்டிப்பாக இருந்தே ஆகும். ஸோ இந்த உபவாச நாட்களில் இதை நீங்கள் செய்வீர்கள் என்றால் ஒரு விடுதலை நமக்கு உண்டாயிருக்கும். அது உங்களுக்கும் உண்டாயிருக்கும், எனக்கும் உண்டாயிருக்கும், அனைவருக்கும் உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பாவ மன்னிப்பு அந்த பாவ மன்னிப்பு செய்கிறது. நான் இந்த பிரமாணத்தை பற்றி பேசும்போது ஒரு ஊழியர் கூட்டத்தில் சிட்டி ஃபிரோஸ்பூரில் போகும்போது இதை சொல்லும்படியான ஒரு ஆவியானவர் படுத்த காரணத்தினால நான் ஒரு பாயிண்ட்டை எல்லாம் நோட் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்காக இருந்தது. 80-70 பேர் வந்துருந்தாங்க. அந்த மீட்டிங்கில் சொன்ன ஒரு காரியம்தான், அவர்கள் பலர் மீன்ஸ் ஒரு 10 to 15 people எங்களுக்கு இதுவரை இப்படிப்பட்ட காரியங்கள் தெரியாமல் போய்விட்டது என்று சொன்னார்கள். பாஸ்டர் தான் ஆயினும் அதை இந்த பாவ பிரமாணத்தை பற்றி நெக்ஸ்ட்டு பேஜ் page 16. இந்த பாவ மன்னிப்பை பாவ மன்னிப்பு, பாவம் நீக்கப்படுதல் ரெண்டு காரியமாக இருக்கிறது. பாவ நிவிர்த்தி, பாவ மன்னிப்பு. இந்த பாவ நிவிர்த்தி உண்டானால் மட்டுமே நமக்கு ஒரு சரியான விடுதலை உண்டாகும். ஸோ இயேசு கிறிஸ்து அந்த சீசர்கள் மத்தியில் தன் இரத்தத்தை எடுத்து, இது பாவ மன்னிப்புக்குன்னு உண்டாகிற
இது புதிய உடன்படிக்கையை சொல்கிறார். இது த ப்ராமிஸ் ஆஃப் காட். அங்கு ஃபர்கிவ்னஸ் என்று வார்த்தை சொல்லப்படவில்லை, ரிமிஷன் ஆஃப் சின் என்று சொல்லப்படுகிறது. நியூ டிரான்ஸ்லேஷன்லாம் இப்போதெல்லாம் இந்த ரிமிஷன் ஆஃப் சின்னை மாற்றிட்டாங்க. ஃபர்கிவ்னஸ் சின். மன்னிப்புக்கும் பாவ நிவர்த்திக்கும் வித்தியாசம் உண்டு. இதை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்கு பாவ மன்னிப்பு என்று சொல்லும்போது, நான் உனக்கு இந்த பாவத்தினால் நீ செய்ததான தண்டனை நான் தராதபடி விட்டு விடுகிறேன். அந்த பாவத்தின் சம்பளம் மரணம், தண்டனை என்னது? மரணம். இந்த தண்டனை நான் உன்னை விட்டு விடுகிறேன். பாவ நிவர்த்தி என்று சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் அந்த பாவம் இருக்கிறதாட்டே தெரியாதபடி, யூ கேன் ஐடென்டிஃபை. கர்த்தர் பாவ நிவர்த்தி பண்ண பிறகுதான் சபையை நீதிமானாக்குகிறார். நீங்கள் பேஜ் 23 படிக்கும்போது இங்கே நமக்கு யாருக்கும் ஒரு விடுதலை தேவையாக இருக்கிறது. த பிரேக்கிங் த லா ஆஃப் சின். அந்த லாயம் உடைப்பதற்கு அதை வேற ஒரு சக்தினால் முடியாது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மட்டுமே ஆகும். சுத்திகரிப்புக்கும் ஆகும், பாவ நிவர்த்திக்கும் ஆகும். அந்த பாவ நிவர்த்தி பெற்றவர் தான் அவன் நீதிமான் என்றும் பசுத்தமாக வாழ்வதற்கு முன் செல்ல முடியும். இல்லாதபடிக்கு பாவ மன்னிப்பு பெற்றேன், சாரி ஆண்டவரை, சாரி பார்த்த, நான் இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறதுனால ஒரு டைம் ஸோ போகிறதுனால யாதொரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ வி மஸ்ட் கன்ஃபார்ம் த ரிமிஷன் ஆஃப் சின் மஸ்ட் பி ஹேப்பன். செய்யப்படும் என்று சொல்லவில்லை, த டீட் மஸ்ட் பி எக்ஸிக்யூட்னு சொல்லுவாங்க. அது செயல்முறையில் கொண்டு வர வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் பாவ நிவர்த்தி ஒரு என்ன செய்யலாம், ஒரு நிவர்த்தி உண்டான ஒரு பாவ மன்னிப்பின் ஒரு நிச்சயம். தாவீது சொல்லும்போது சொல்கிறார், கர்த்தாவே எனக்கு பாவ மன்னிப்பின் ஒரு நிச்சயத்தை எனக்கு தாரும். யூ கன்ஃபார்ம் மீ. இந்த பாவம் என்னை விட்டு நீங்கினது அல்லது நீங்கவில்லை என்று இல்லையா? ஸோ இதே பழைய ஏற்பாட்டு காலத்துக்கு மட்டுமில்லை, இப்பொழுது நாம் இப்பொழுது இந்த டெஸ்டமெண்ட் மாறினே தவிர பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, புதிய கவர்னன்ட் பழைய கவர்னன்ட் மாறினே தவிர வேறு ஒரு லாயில் ஒரு மாற்றம் இல்லைன்னு நினச்சிடுங்க. There is no change in law of God. இதில் remission of the authority, the power and the authority இயேசுவின் இரத்தத்தினாலே இருக்கிறது. அது காரணம் சம்டைம் நானும் ஜெபிக்கிற உண்டு. ஒரு ஈவில் ஸ்பிரிட்டு பொசஸ் ஆன ஒரு சகோதரி வந்திருந்தால், அப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம தெரியாமல் கர்த்தாவே விடுதலை கொடும்னு ஜெபித்தோம். ஆனால் அது போயிட்டு திரும்ப வந்துடும், போயிட்டு திரும்ப வந்துட்டு விடுதலை வந்துட்டு. ஏன்னா இது திரும்ப திரும்ப வாரதுன்னு சொல்லும்போது
அப்பொழுது பேசிட்டு அவங்கள அந்த செய்வினை செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அந்த செய்வினை நாவி திரும்ப வரும்போது மீண்டும் அது ஆகும். அப்போது இது 2 சண்டை அப்படி ஆகிப்போச்சு. 3வது சண்டையில் பார்த்தோம் போயிடும், அந்த சமயத்துக்கு காணாது, எல்லாம் நார்மலாக இருப்பாங்க. அப்போ மை கொஸ்டின் ஒய். அப்போது ஆண்டவர் நினைப்பட்டால், நீ அந்த செய்வினை செய்கிறத இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் என்ன செய்ய, நீ அதை சுத்திகரிக்கும்படியாக அந்த இடத்த சுத்திகரிப்பு பண்ணி ஜெபம் பண்ணுன்னு சொன்னான். அப்படி ஜெபம் பண்ணோன்னா இந்த பிசாசு பிடிச்ச அந்த பொம்பளை சொல்லுது, ஐயோ நீ அங்கேயும் ரத்தத்தை போட்டுட்டியா. ஹிந்தியில் பேசிச்சு, நான் தமிழில் பேசுகிறேன். அங்கேயும் ரத்தத்தை கொண்டு போட்டியா, இனி அங்கே எனக்கு போக முடியாத. நான் ஏன் சொல்ல வேண்டியிருந்தேன்னா, அந்த ரத்தத்தை கண்டு பிசாசுன்னு என்ன செய்யுது, நடுங்குது. இனி அங்கே என்ன போக முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு டீடு, அந்த ஒரு காரியம் அவனுக்கு ஜெபித்து செய்த பிறகு திரும்ப வரவில்லை. நான் ஏன் சொல்ல வேண்டேன்னா, அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்துக்கு மட்டுமே ஹேவ் த அத்தாரிட்டி டு ரிமீஸ் த சின், பாவ நிலையிலிருந்து வெளியே வரும்படிக்கு. இல்லை செய்தி இந்த ஸ்டடி போல் இருக்கிறதா? ஆமாம், ஸ்டடி போல் இருக்கிறது நல்லது. காரணம், இந்த பைபிள் ஸ்டடி உண்டு சொல்லுவாங்க. ஏன் எதுக்கு? பிரசங்கம் மட்டும் போதாதா? ஒன்லி ப்ரீச்சிங் இஸ் நாட் இனஃப். ஏன் இந்த ஸ்டடின்னு சொல்கிறாங்க? புரியுது உங்களுக்கு? இந்த ஸ்டடியில் நம்முடைய விசுவாசம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வரும், நம்முடைய புரிதலில் வரும். ஓஹோ, மற்றபடி கேட்டு சிலரிடமையும் இந்த வழியை கேட்டு இந்த வழியாட்டு சம்டைம் பிரசங்கத்தில் ஒரு 1/3 உள்ளது இருக்குமான்னு சந்தேகம். ஆயினும் நான் இங்கே சொல்ல வர்றது, ஸ்டடி போல் இருந்தாலும் கூட இட் இஸ் த டீடு, ஒரு செயல்பாடு நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உண்டாயிருக்க வேண்டும். போரிங்காக இருக்கா? ஆமாம், இந்த லாயை பற்றி பேசினாலும் போரிங் தான். காரணம், இந்த லா படிக்கிறீங்க, அந்த சப்ஜெக்டை படித்து அவங்களுக்கு ரொம்ப போரிங்னு சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். இந்த லா ஸ்டூடெண்ட்ஸ் லா போரிங் தான். ஆனால் when we are facing a கேஸுக்கு சாமனை கேஸுக்கிட்ட நாம் பிரவேசிக்கும் போது அப்போ தான் தெரியும் லாயின் மதிப்பு, இல்லையா? ஒரு கேஸில் மாட்டின பிறகு தான் தெரியும் லாக வேல்யூ, வல்லமை, பவர் என்னதுன்னு தெரியும். அப்போ இந்த பாவத்தின் வல்லமிருந்து பெறுவதற்கு இஸ் நாட் ஒரு மனுஷனால் கூடாத காரியம், வேற எந்த ஒரு சக்தினாலும் முடியாது. வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறது அவர் கிருபையினாலே மட்டுமே. ஆமாம், அவர் மன்னிக்காவிட்டால், அந்த கிருபை இல்லாவிட்டால், அவருடைய அன்பு இல்லாவிட்டால் ஒருவர் இந்த பாவ பிரமாணத்திலிருந்து வெளியே வர முடியாது. இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மீடியேட்டராக இருக்கிறான்னு வேதம் சொல்கிறது, வக்கீலாக இருக்கிறான். காரணம் என்னவென்றால், நம்முடைய இந்த பாவ பிரமாணத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கும்படிக்கு அவன் ஒவ்வொருவரும். அப்பொழுது பலவிதமான விடுதலை பெற்றுவிட்டால், பாவ நிவர்த்தி ஆகிவிட்டால், நம்முடைய மனதும் ஒரு க்ளீன் ஆகும்,
சுத்திகரிக்கப்படும். இது எல்லாருடைய வாழ்விலும் மனதும், உங்கள் மனதும் என் மனதும் பாத்தோட மனதும் எல்லாம் சேம் தான். கிரியேஷன் இஸ் சேம். ஸோ இது அப்ளிகபிள் டு ஆல் பிரதரன்ஸ், ஈவன் சர்வெண்ட் ஆஃப் காட். ஸோ இதற்கு மனம் திரும்புதல், ஃப்ரூட்ஸ் ஆஃப் ரிப்பெண்டன்ஸை பற்றி நாம் இதை புரிந்து கொள்ளலாம். இதை நீங்கள் ஜான் த பேப்டிஸ்ட் பற்றி சொல்லும்போது அவர் மனம் திரும்பலுக்கு என்று ஞானஸ்நானம் கொடுத்தார். அங்கே போய் மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொன்னார். அப்படியானால் என்னது? நாம் செய்த பாவத்திலிருந்து பாவ மன்னிப்பு பெற்று மனம் திரும்பி இருக்கிறோம். மனம் திரும்பினால் அந்த பாவ செய்ததுக்கு ஆப்போசிட்டான உள்ள காரியங்களை, அந்த கனிகளை, நீங்கள் பொய் சொன்னால் உண்மையை பேச வேண்டும் இல்லையா? ஒரு நல்ல உதாரணம், ரிப்பெண்டன்ட் பற்றி பேசும்போது சகையை பற்றி நாம் கேட்டிருக்கிறோம், பிரசங்களையும் கேட்டிருக்கிறோம். சகையின் மனதில் ஒரு முழுமையான ஒரு மனம் திரும்பல் உண்டாயிட்டு. அப்படியானால் அவன் சொல்கிறான், நான் 2 வாங்கியிருந்தா 4 கொடுக்கறதுக்கு நான் தயார் ஆண்டவர், 4 கொடுத்துருவேன். தட் மீன்ஸ் நாம் மன்னிக்காத இருந்தால் சொல்லுங்க எத்தனை தடவை மன்னிக்கணுமா? 7 எவ்வளோ தான். இது கண்டினியூஸ். 7ன்னு சொன்னால கண்டினியூஸ்னாக்க அர்த்தம். ஸோ அதை ஒரு நாளும் மன்னிக்க முடியாத ஒரு லெவல் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் கிடையாது. யூ ஃபர்கிவ். நான் நிறைய சகோதரங்களை பார்த்துருக்கிறேன், சகோதரிகளையும் பார்த்துருக்கிறேன். இந்த மன்னிப்பு தன்மை ரொம்ப 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 குறைவு. உலகத்தார் செய்கிறாரு பரவாயில்ல, அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறாங்க, சிறக்கிறாங்க. ஆனால் விசுவாசிகள், ஊழியர்கள், ஈவன் பசுத்தவான்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் மன்னிப்பு தன்மையில் நிறைய இருக்க வேண்டும். எக்ஸலண்ட் இன் ஃபர்கிவிங் அதர்ஸ். நம்புறீங்களா? நீங்கள் இந்த பாவ விடுதலை கிடைத்தா நீங்கள் மன்னிக்காம இருக்க முடியாது. பாவம்னா திரும்ப தாவீது பாவம் செய்துட்டு அவன் விடுதலைக்காக ஜெபிக்கிறத இன்னைக்கு நாம் படித்தோம். அவன் ஜெபிக்கிற ஜெபத்தை நாம் தியானித்தோம். ஸோ அதில் என்னில் உள்ளான ஆவியை என்னை சிருஷ்டியும், நல்ல ஆவியை. அப்போ முன்னாடி பொல்லாத ஆவியாக இருந்து இப்போ நல்ல ஆவியை சிருஷ்டின்னு கேட்கும்போது முன்னாடி ஸ்பிரிட்டில் ஏதோ ப்ராப்ளம் தானே இல்லையா? அது ப்ராப்ளம், ஸ்பிரிட்டில் ப்ராப்ளம், க்ளீன்ஸ் ஆகலை. ஐயோ, பழைய ஆவியை எடுத்துட்டு புதிய ஆவியை எனக்கு தாரு. அவன் மன்னித்த மட்டும் போதாது, we need renew in spirit. ஒரு புதிய ஆவியினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். நாம் மற்றவர்களை மன்னித்தால் பாவத்திலிருந்து நிவர்த்தியானால் ஒரு ஜாய் ஆஃப் சால்வேஷன் உண்டாகும் என்று வசனம் சொல்லுது. அது பழைய ஏற்பாட்டு காலத்திலும் உண்டாகிருக்கிறது, புதிய ஏற்பாட்டு காலத்திலும் உண்டாகிருக்கிறது. ஜாய் ஆஃப் சால்வேஷன். இந்த ஜாய் ஆஃப் சால்வேஷனை பற்றி நீங்கள் சிந்திச்சு பார்த்துட்டீங்களா? என் வாழ்க்கையில் ஏன் ஜாய் ஆஃப் சால்வேஷன் இல்லை, குறைவாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் இருக்குது. கர்த்தர் அது போக போக கர்த்தர் மன்னித்தாரா? ஆமாம், கர்த்தர் மன்னித்தார். ஒரு குஷியே இல்லாத, ஒரு
ஹாப்பினஸ் இல்லாதபடிக்கு, ஒரு ஒரு ஜாய் இல்லாதபடி உள்ள வாழ்க்கையை ஜனங்கள் நடத்துகிறார்கள். காரணம் என்னவென்றால், ஸ்டில் தே ஆர் ஒர்க்கிங், அவர்கள் பாவ பிரமாணத்துக்குள்ளே இருக்கிறார்கள். அப்போ இதிலிருந்து ஒரு விடுதலை, ஒரு சுத்திகரிப்பு ஆவியிலும். பாவம் செல்லும்போது த டீட் already committed by the physically body or mentally. ஸோ அதிலிருந்து ஒரு விடுதலை, புதிய ஆவி. புதிய ஆவிக்கு இன்னொரு பேர் தான் பசுத்த ஆவி. ஒரு நாள் ஒரு விடுதலை, ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு நமக்கு உண்டாக வேண்டும் என்றால் இதுக்கு நேராக கடன் செல்ல வேண்டும். நோ எனி அதர்ஸ் சைடு வே, நோ அதர் எனி வே, ஒன்லி ஒன் வே. அவன் பாவ நிவர்த்திக்கு தேர் இஸ் ஒன்லி ஒன் வே. அப்படியானால் இந்த உபவாச நாட்களிலும் கூட நாம் முன் செல்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். தொடர்ந்து ஐ திங்க் த லா ஆஃப் காட் பற்றி இனி உள்ள காரியங்களை தொடர்ந்து மீட்டிங்கில் இருந்தால் தான் அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒன்று லா ஆஃப் சின், செகண்டு லா ஆஃப் கர்ஸ், தேர்டு லா ஆஃப் லைஃப் அண்ட் லா ஆஃப் பிளெஸிங். அது பிரமாணத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். இதை நான் ஒரு வார்த்தையின் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணேன். யாது வார்த்தைன்னு சொன்னால், இதோ நான் உங்களுக்கு முன்பதாக மரணத்தையும் ஜீவனையும் சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறேன். ஐ ஹாவ் செட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூன்னு சொல்லப்படுற. ஐ வாஸ் கிரியேஷனில் இதை ஆண்டவர் கிரியேட் பண்ணிட்டார். அப்போ நமக்கு முன்பாக கர்த்தர் ஒரு 4 முக்கியமான காரியத்தை, என்னது, ஜீவனையும் மரணத்தையும் சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும். அது எப்படி வைத்தார்? இந்த பூமி எப்படி உண்டாயிருக்கிறது, எப்படி நிற்கிறது? சயின்ஸ் சே இட் இஸ் அண்டர் த லா. நீங்கள் பேஜ் நம்பர் 9 படித்தால், பேஜ் நம்பர் 9, த இன்ஸ்டின் அந்த ஃபிசிக்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படித்தவங்க எல்லாம் தெரியும் எப்படி யூனிவர்ஸு நீக்குது, எப்படி சுற்றுது. they find in the instant every creation works under the law. Means creator கர்த்தர் இதை சிருஷ்டித்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், the basic law of the universe are simple, but because our senses are limited, we cannot grasp them. There is a pattern in creation. சிருஷ்டிப்பில் பிரமாணங்கள், அதாவது சட்டங்கள் அவர் நியமித்திருக்கிறார். அந்த சட்டத்துக்கு உள்ளதே எல்லா கிரியேஷனும் ஏங்கி கொண்டிருக்கிறது. எல்லா கிரியேஷனும், சூரியன், சந்திரன், யூனிவர்ஸ் சொல்லப்பட்டிருங்க, யூனிவர்ஸ் அண்டர் த லா. அப்போது அந்த லா, நாம் பாவ பிரமாணத்துக்குள் நாம் இருப்போமானால் பாவியாக மாறுவதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்கிறது இல்லையா? அந்த பாவத்தின் ஒரு ரிமிஷன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிடைத்தால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள். பாவத்தின் மூலமாக
உண்டான எல்லா ஒரு சகோதரர் கேட்டார், ஆமாம் மோசே பிரமாணம் தானே இது. நான் இந்த சாப லாயை பற்றி பேசும்போது அது பாஸ்டர் இது மோசேயின் பிரமாணம் தந்த லா இல்லான்னு கேட்டார். நான் சொன்னேன், இது மோசைக்கு முன்னாடியே இருக்குது. எப்படின்னு கேட்பீங்க? ஆதாம் பாவம் செய்தபோது அவன் மூலமாக பூமி சபிக்கப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. அப்போ சபிக்கப்பட்ட கர்ஸில் இவன் விழுந்துட்டார். பாவம் செய்யாமல் சாபத்து அவன் பாவ மன்னிப்பு பெற்று ஒரு விடுதலை கொடுத்திருந்த பிரச்சனை இல்லாகன்று அவன் சாப விவஸ்தாக்கு மின் பாவ பிரமாணத்துக்குள் விழுந்ததினால. அப்போ எப்போது இருக்கு அந்த பிரமாணம்? எப்போது இருக்கு? ஏதேன் தோட்டத்தில் அந்த பிரமாணம் வேலை செய்யுது. அவன் பாவம் செய்த உடனே தேவ மகிமை இழந்தான்னு வேதம் சொல்லுது இல்லையா? அவன் பயந்தான். கர்த்தரை முன் சந்திக்க அவனால் முடியவில்லை. அவனுடைய வாழ்க்கை நிர்வாணமாக மாறிவிட்டது. அவன் கர்த்தரோடு ஐக்கியம் கொள்வதற்கு முடியாமல் போய்விட்டது. அவன் அதை விருப்பம் இல்லாமலும் போய்விட்டது. பல காரணங்களை ஏன் செய்தான் ஆண்டவர் கேட்டார். அவன் சொன்னான், நான் பாவம் அவன் ஒத்துக்கொள்ளவே பாருங்க. நான் 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 ஒன்றும் செய்யலை. ஆனால் யார்? நீர் தந்தி கொடுத்த இந்த ஏவா என்ன சொன்னாங்க? சர்ப்பம் சொல்லிச்சு. ஓகே, இதில் என்ன சம்பவிச்சதுன்னா, தே ஆர் நாட் அக்செப்டட் ஆஸ் எ சின். அவங்க ஒரு மனம் திரும்பலுக்கு ஏறாக கடந்து சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது நம்ம கிருபையாட்டு பாவ மனம் திரும்புதலையும் பாவ நிவர்த்தியையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு கிருபையால் தந்திருக்கிறார். ஆமாம், அல்லேலூயா. கிருபையால் தந்ததுக்காக அதை பெற்றுக்கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. கிருபை ஆண்டவர் கிருபை உள்ளவர் தான். அவருடைய கிருபைக்கு ஒரு முடிவு இல்லை. ஆனால் கிருபையை பெற்றுக்கொள்ளவர் தான் பாக்கியவான். அப்போ அந்த கிருபையின் மூலமாக பாவ நிவர்த்தி, அந்த பாவ பிரமாணம் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யாதபடிக்கு அது 2 எஸ்கேப் ஆகிறது. நாம் ஒவ்வொருவரும் விழுந்த ஒரு கடமையும் கூட, நெசசிட்டி, அதாவது இன்றியமையாத ஒரு காரியம். அது இல்லாமல் முடியாது. பாவ நிவர்த்தி. when the Holy Spirit come, பரிசுத்த ஆவி வரும்போது முதலாவது என்ன பண்ணுறாரு? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பின் பேச. ஏன் அப்படி பேசணும்? இருக்கு போ மன்னிச்சுட்டு போட்டு போகல. இல்லை, God will first remind to your sin. நீ இந்த பாவ பிரமாணத்துக்குள்ளே இருக்கிற, நீ பாவ பிரமாணத்துக்குள் இருக்கும் வரை உனக்கு என்ன இல்லை? ஆசீர்வாதமே இல்லை. நீ என்ன தான் உபவாசம் பண்ணாலும் சரி, நீ என்ன தான் எடுத்தாலும் சரி, என்ன தான் அரணை செய்தாலும் சரி, இந்த பாவ பிரமாணத்தின்று வெளியே வராது விட்டால் என்ன இல்லை? அது கர்த்தருடைய ஆவியானவர்கள் மட்டுமே முடியும். ஆமாம், அவர் பேசும்போது, அவர் உணர்த்தும்போது, அவர் கண்டித்து உணர்த்தும் போது, அவர் சும்மா சொல்லலை பாருங்க, கண்டித்து உணர்த்தான்னு பதில் சொல்லுது. கண்டித்துன்னு சொன்னால் அவருடைய கிருபை இருக்கிறது. கண்டித்து உணர்த்துவார். அது கர்த்தர் நமக்கு ஜீவன்ற பிரமாணத்துக்குள்ளும் சாப பிரமாணத்துக்கும் வெளியே வரும்படி கர்த்தர் நம்மை விரும்புகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்குள் இருக்கும்படியாக விரும்புகிறார். அப்படியானால் அவர் கண்டித்து உணர்த்தும் போது we must
cry and pray to the Lord, Lord, remit my sin. Don't justification கிடையாது, don't justify. பொதுவாக கொஞ்சம் வளர்ந்தவங்க கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க, இல்லை சாக்கு போக்கு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையும் கர்த்தர் விரும்பவில்லை. ஜஸ்டிஃபை பண்ணிட்டுன்னா ஒரு காரியம் நடக்காது. ஏன்னா சவுல் ராஜா பாவம் செய்தான், நம்முடைய ராஜ்யபாரம் நீக்கிவிட்டார் ஆண்டவர். ஏன் நீக்கிவிட்டார் தெரியுமா? அவனுக்கு 3வது சான்ஸு அவன் என்ன செய்யிட்டான்? த்ரூ ஜஸ்டிஃபிகேஷன். அவன் நீங்கள் யுத்தம் செய்து அங்கிருந்து ஒரு திங்ஸும் நீங்கள் திரும்ப ஜெருசலேம் கொண்டு வர வேண்டாம். ஆனால் அங்குள்ள கூட உள்ள அவனுங்க தளபதிகள், அவனுடைய போர் வீரர்கள், அவருடைய காரியங்களை சேர்த்து இது நல்லா இருக்குது, மற்றது எல்லாரையும் கொண்டுவிட்டோம், ஆனால் கொழுமையாக இருக்கிற நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற ஆடு மாடுகளை கொண்டு வா. அப்போ சாமுவேல் கேட்டப்பறம் என்ன சொல்கிறான்? அவன் சொல்கிறான், இது தேவனுடைய கர்த்தருக்கு பலியிடும்படியாக கொண்டு வந்தான். என்ன செய்யறான்? அப்போ கேட்கறதுக்கு நடராட்டாக இருந்தது இல்லையா? கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் சவுலை பார்த்து மனஸ்தாபப்பட்டார். நாம் ஒரு பாவத்தின் விடுதலை வரட்டால் கர்த்தர் நமக்கு மனஸ்தாபப்படுகிறார். காரணம், அந்த பிரமாணம் அவனுடைய ராஜ்ய பாரத்திலிருந்து அவனுடைய ஆசீர்வாதத்திலிருந்து நீக்கிவிட்டது. தாவீது போய் அவரை சண்டை போட்டு கொண்டு நீர் மாறு, நான் உம்முடைய சிங்காத்தில் உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லலை, கர்த்தர் நீக்கிவிட்டார் அந்த பாவ பிரமாணம். ஸோ ஜஸ்டிஃபிகேஷனும் சாக்கு போக்கும் ஒன்றும் செல்லாது. அப்போது இந்த நாளிலும் முதல் பாகத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். சுத்திகரிப்பினால் உண்டான விடுதலையை நான் ஒவ்வொருவரும் அனுபவிக்கும். டீடக்ட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். அது தனிப்பட்ட முறையிலே செய்ய முடியும். அது ஆவியானவர் உங்களோடு பேசும்போது, சம்டைம் மறந்து போன காரியங்கள், ஒரு சுத்திகரிப்பை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தருவார் என்றால், கிருபையினால் தருவார் என்றால் நாம் பாக்கியவான்கள். அவன் இந்த பாவ பிரமாணத்திலிருந்து விடுதலை பெற்று, 2வது சாப பிரமாணம் ஒன்று இருக்கிறது, அதிலிருந்து விடுதலை பெறுவீர்கள் என்றால் நாம் முற்றிலுமாகவே விடுதலையாக்கப்பட்டவர்களாக, கர்த்தர் நமக்கு கர்த்தரால் விடுதலை பெற்றவராக நாம் முன் செல்ல கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக.